தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்துருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரணமாமதம் கலியுதயம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு நம்ம வந்து ஒரு தலைப்பு இன்னைக்கு அடுத்ததோட தலைப்பு காமாட்சி உடுத்திண்ட மடிசாரோடு வரட்டும். காமாட்சி உடுத்திண்ட மடிசாரோடு வரட்டும். இந்த சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க தானே பாருங்கள். நான் சொன்னதே திருப்பி சொல்லின்னு இருக்கேன். உங்களால் பெரியவாளுடைய பரிபூர்ண அனுகிரகம் இல்லைன்னா அந்த சேனல் பக்கமே நீங்கள் வர முடியாது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அப்பேற்பட்ட அனுபவங்கள் தான் இதில் வரும். இது வந்து காமாட்சி உடுத்தின்ற மடிசாரோடு வரட்டோம்னா அந்த காமாட்சியே மகாபெரிவாளாக இருந்தால் தானே அது நடக்கும். அதுதான் அது தெரியுது. ஸ்ரீ சுதர்சன் மதபூஷி அப்படிங்கிறவர் வந்து இந்த ஆர்டிக்கிள் எழுதியிருக்கார். இவர் யார் அப்படின்னா மணிகிருஷ்ண சுவாமின்னு ஒரு அந்த காலத்து ஃபேமஸ் கர்நாடக இசை விதூஷி. அவருடைய ஆத்துக்காரர் பேர் கிருஷ்ணசுவாமி, அவர் வந்து மணி அவர் பேர். அவருடைய பிள்ளை தான் அந்த சுதர்சன் மதபூஷி அப்படிங்கிறவர். அவர் அந்த ஆர்டிக்கிள் எழுதியிருக்கார். இவன் வந்து 26 பிப்ரவரி 2021 அன்னைக்கு இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை எப்பயோ சொல்லியிருக்கார். அந்த வீடியோ ஏதோ திடீர்னு கண்ணில் படணுமே, யார் கண்ணில் படும் அதெல்லாம். அதனால் 1971 நடந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது 21 போட்டிருக்கார். 26 பிப்ரவரி 2021 நடந்தது அன்றைக்கி வீடியோ போட்டிருக்கார். 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்றார். நல்லா கவனிக்கணும். இங்கே அப்படின்னா 1971 நடந்திருக்கலாம் அப்படின்னு ஜட்ஜி பண்ணிக்கலாம் நம்மளுக்கு. ஏன்னா அவ்வளோதான் வருது அந்த ஆர்டிக்கிளில். அவள் அப்பா அம்மா 2 பேருமே காரில் ஒரு டிரைவரை வச்சுட்டு அவள் சொந்த காரில் மெட்ராஸ்லேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருக்கா. போனது வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணணுன்னு போல் வேறு ஏதோ விஷயமாக போயிருக்கா. ஆனால் போகிற வழியில் யாரோ ஒருத்தரை பார்த்தாலாம். அது என்னென்னலாம் அவர் சொல்லனாலும் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் மேலே பக்தி இருக்கவாளுக்கு அதெல்லாம் நடந்துடும். யாரோ ஒருத்தர் சொன்னாதான் பெரியவா காஞ்சிபுரத்தில் இல்லை, அப்போ பெரியவாளை தான் பார்க்க போயிருக்கா அப்படின்றது அவர் எழுதலை. இப்போ எனக்கு தெரியுது. கார்வேட் நகர்னு அங்கே தான் இருக்கார் பெரியவான்னு அவர் சொன்னாராம். சரி, இப்போ கார்வேட் நகர் போயிடலாமே அப்படின்னு வண்டியை டேர்ன் பண்ணிட்டு அந்த ரூட் வழியாக போய் கார்வேட் நகர் போய் சேர்ந்தாவா. அப்போ வந்து அப்போ ரொம்ப லேட் ஆகிடுத்து. மகாபெரிவார் இடத்துக்கு வந்து கார் போய் சேர்ந்தது. இப்போ போய் சேர்ந்த பிறகு கிருஷ்ணசாமி என்ன பண்ணார், அங்கே இருந்த மடத்து சிஷ்யர் ஒருத்தர்கிட்ட மணிகிருஷ்ணசாமி அவன் பொண்டாட்டி காமிச்சு இவா பெரியவா முன்னாடி பாடணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த சிஷ்யர் உடனே சொல்லிட்டாராம், அது கஷ்டம், பெரியவா இன்றைக்கி மௌன விரதம், பாடுறதெல்லாம் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ 2 பேருக்கு வந்து அப்செட் ஆகிக்கிட்டா. 2 பேருமே அப்செட் ஆகிட்டா. சரி, இப்போ பெரியவா வந்து இருக்க அந்த சன்னதிக்கு அப்போ ஒரு ரூமில் இருக்கார், அதுக்கு வெளியில் உட்காந்து பாடலாமா அப்படின்னு அடுத்த பர்மிஷன் கேட்டிருக்கா. அதுக்கு அவர் சரியான பதில் சொல்லலை. பரவாயில்ல அப்படின்னு இவாளே இருந்துட்டு வெளியில் உட்காந்துட்டு பெரியவா உள்ளே இருக்கா பரமேஸ்வரன் 2 கீர்த்தனை பாடினாலாம். பாடி முடித்த பிறகு சரி வேறு வழி இல்லை, இப்போ வந்து பெரியவாளை பார்க்க முடியாது அப்படின்னு மனசை மாற்றிண்டு கிளம்பிட்டாவா. கிளம்பும்போது உடனே அந்த சிஷ்யர் ஓடி வந்தார். பெரியவா வந்து மடிசாரில் நீங்கள் வரல, மடிசார் புடவை உடுத்திட்டு வந்திருந்தா பெரியவா ஒத்துப்பா அதை நேராக பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டார். இப்போது நீங்கள் 6 கஜம் புடவை தான் கட்டின்னு இருக்கா, சாதாரணமாக புடவை கட்டின்னு இருக்கா. ஆனால்
மடிசார் கட்டிட்டு வரணும். அதனால் அப்படி சொல்லியிருக்கா. அதை அதனால் நீங்கள் போங்க, போயிட்டு காமாட்சி கோவில்லாம் போயிட்டு திருப்பி வரச்சே இங்கே வாங்கோ. அப்போ பெரியவா தரிசனம் கொடுப்பா, அப்போ பாடலாம் அப்படின்னு. அப்போ திருப்பி வரச்சே பாடலாம் அப்படின்னு அர்த்தம். திருப்பி வரச்சே மடிசாரில் வந்தால் தானே பாட முடியும். இவாளுக்கு எப்படி நடக்கும் அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த பெரியவா சொன்னதை அப்படியே ஒப்பிச்சிருக்கார் அவர், வரும்போது வரட்டும் அப்படின்னு. பரமேஸ்வரன் சொன்னதை அப்படியே பண்ணணும், அவர் தானே வேலை, நம்ம வேலை அதுதானே, அதான் நம்ம பண்ணிகிட்டுருக்கேன். அவர் ஒப்பிச்சிட்டார். இவா கிளம்பி நேராக போனால். ஃபஸ்ட்டு வரதராஜ பெருமாள் போனால், முடிச்சா தரிசனம். டைம் ஆகிடுத்து. சரி, திருப்பி என்ன மனசு தோணித்தோ தெரில. சரி, காமாட்சி கோவிலும் போனால். அது தோன்றது என்ன, அவர் பிள்ளை எழுதியிருக்கார், தோன்றதுலாம் அங்கே கிடையாது. நம்ம புத்தி ஒன்றுமே யூஸே கிடையாது. ஒன்றும் நம்ம மூளையினால் ஒன்றும் வேலையே பண்ண முடியாது. பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் புத்தி கொடுத்தா தான் நகரும். அவள் அதுக்கப்புறம் கிளம்பி காமாட்சி கோவில் போயிருக்கா. ஏன் போகாமல் வீட்டுக்கு போயிட்டு இருக்க வேண்டியது தானே. அதுதான் என்னோடது. அப்படியே வீட்டுக்கு போயிருந்தால் இந்த இன்சிடெண்ட்டே இன்றைக்கி நடக்காது. பெரியவா தானே அங்கே உட்காந்துட்டு எல்லாத்தையும் வேலையும் பண்ணுறாரு. இவள் காமாட்சி கோவில் போனால், அங்கே போனாலும் பெரியவா ஏதாவது ஒன்று காமாட்சி மூலமாக ஒன்று பண்ணுவார். அது பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நம்புறவாளுக்கு மட்டுமே தான் எல்லாமே நடக்கும். மற்ற பேருக்கெலாம் ஒரு பொட்டு கூட அசையாது. மற்ற பேர்லாம் அப்படியே இருக்க வேண்டியதுதான். பெரியவாளில் பரிபூர்ணம் நம்ம வாழ்க்கை அப்படி நடந்துன்னு தான் இருக்கும். அவளுக்கு பக்தி இருக்குது, ஆனால் பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கா, அதான் நம்ம எடுத்துக்கணும். 6 கஜம் கட்டின்னு இருக்கா, 9 கஜம் கட்டிங்க, அதெல்லாம் தெரியாது. பரமேஸ்வரன் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார் சிச்சுவேஷனை. ஆனால் உங்களுக்கு பக்தி மட்டும் இருக்கணும், அவ்வளோதான். நான் காமனாக சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பக்தி இல்லாதவனுக்கு ஒன்றும் நடக்காது. அங்கே காமாட்சி சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த குருக்கள் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறார், அவருக்கு என்ன தோணித்தோ தெரியல அப்படின்னு எழுதுறாரு. என்ன தோணித்தோலாம் கிடையாது, பெரியவா தான் தோண வைப்பார். அங்கே என்ன சும்மாவா பெரியவா அப்படின்னு என்ன சாதாரண ஒரு இவரா, அவர் சன்னியாசியா, அவர் பரமேஸ்வரன். அதனால் அந்த இவருக்கு குருக்களுக்கு ஒரு மனசில் தோண வச்சுருக்கார். மணிகிருஷ்ண சுவாமி வந்திருக்கா, பாடுறவா 6 கஜத்தில் இருக்கா. இப்போ பார்த்துருப்பார் அவர். இந்த மாதிரியான ஒரு பிராமணாலாம் அப்படி வரும்போது சாதாரணமாக காமாட்சி முன்னாடி 9 கஜத்தில் தானே வரா. அந்த காலத்தில் அவர் நினச்சிருப்பார். இதெல்லாம் நான் அனுமானம் பண்ணுறது. சரி, ஒரு காமாட்சி கட்டின்ட்டு வச்சுருப்பாள் வெளியில். வேறு ஒன்று இப்போ உடுத்திருப்பார். இப்போ கர்த்தால் கட்டினது இல்லை ஏதாவது இருக்கும், இல்லை நேத்திக்கு அந்த புடவையை எடுத்து வச்சு கொடுத்துருக்கார் அவர். ஒரு தட்டில் வச்சு, இப்போ காமாட்சி கொடுத்த பிரசாதமாக எடுத்துக்கோங்கன்னு அதை வாங்கிண்டா. அந்த பக்கத்துலேயே அப்படி போனால் காமாட்சி கோவில்லேயே ஒரு இடத்துல போய் கட்டிண்டா. அதை கட்டிட்டு இப்போ கார் போயிட்டே இருக்குது. கார் எங்கே போகும், அதை பெரியவா புத்தி கொடுத்தா தான் நடக்கும். நேராக கார் திருப்பி பெரியவா சன்னதிக்கே போகிறது. பெரியவா சன்னதிக்கு போனான்னா பெரியவாளுக்கு தான் தெரியுமா, அங்கே தான் உட்காந்துட்டு எல்லா வேலையும் அவர் தானே பண்ணுறாரு. போனால் அங்கே போய் பாடினா பெரியவா அந்த கீர்த்தனைகள்லாம் கேட்டால் அமிச்சா அப்படிங்கிறது அவளை பிரசாதம் கொடுத்து. இன்னும் பெரியவா அப்படியே பரமேஸ்வரனால் என்ன ஒன்றா பண்ண முடியும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர மகாபிரிய பாதமேச்சரணம், மகாபிரிய பாதமேச்சரணம்.